அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நாம் இப்போ கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் பாடல் 76 பார்க்க போகிறோம். பாடல் 76. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல், பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு, கூட்டஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். பாடல் 77. அனுபவானந்த வெள்ளம் அழுந்தியே அகண்டமாகி, தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய், மனது பூரணமாய் தேகமான சத்குருவும் காண, நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். பாடல் 78. அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான், விமல தேசிகனை கண்டான், துளிவிழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான், குளிர் முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான், ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சிஷ்டனில் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி, கிட்டவாயென இருத்தி கிருபையோடு அருளிச் செய்வார், துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் ஸ்வரூப ஞான நிஷ்டனாயிருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. இந்த பாடல்கள்லாம் ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய வரிகள். நமக்கு தற்கால தமிழ்லையும் இதெல்லாம் புரியக்கூடிய வரிகள் தான். அது ரொம்ப நல்லா நம்ம இதை ஆராயறதுக்கு ரொம்ப இல்லை. பட் இருந்தாலும் நாம் ஒரு வார்த்தையாக பார்த்தோன்னா, இப்போ 76வது பாடலை பார்த்தோன்னா, அப்போ அங்கே அந்த சிஷ்யன் இந்த ஞானத்தை புரிஞ்சுடுறான். இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? 75ல் நீ சிவோகமாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். பாவனையாக இல்லாமல் ஞானத்தோட அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்ந்து சிவோகம்னு சொல்லு. இப்போ இங்கே நம சிவாயலேருந்து சிவோகம்க்கு அவன் கிராஜுவேட் ஆகிறான். அதாவது பாவனை பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இப்போ சிவனை அந்த சிவலிங்கத்தில் பார்த்தது போக இப்போ நானே சிவம் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த தத்துவம் அசியோட ஈக்குவேஷன் அவனுக்கு இப்போ புரிஞ்சுட்டு இந்த சிஷ்யன் என்ன சொல்கிறான்? தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா நம்ம அந்த சம்பிரதாயமாக வரும் பொழுது ஒரு பிரக்ரியாவும் காரிய காரண பிரக்ரியான்னு சொல்கிறோம். இப்போ காரியத்தை நீக்கிட்டா காரணமே தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம்தான் உலகம்ங்கிறது மாயைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இந்த உடம்பும் மாயைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சத்தியம் பிரம்மம் ஒன்றே, அந்த பிரம்மமே தத்து பிரம்மமே துவம்மு அப்படின்னு அவன் புரிஞ்சுண்டு பஞ்ச கோஷமும் கடந்து, நம்ம படித்தோம் 5 கோஷம் எல்லாத்தையும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில், அப்போ பஞ்ச கோஷத்தெல்லாம் நீக்கிட்டு என்ன இருக்கு எஞ்சி நிற்கும் வெறுமை அப்படின்னு அவன் முதல்ல நினைச்சான். அப்புறம் அவர் அது வெறுமை இல்லை, நீ இருக்கிறதுனால தான் உனக்கு வெறுமையும் தெரியறது அப்படின்னு சொல்றாருல. அப்போ அந்த கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூட்டஸ்தன் பிரம்மம் என்னும் அந்த அறிவே, அந்த சாட்சியா இருக்கிற அனுபவ ரூபமான அறிவே நான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு, அந்த கூட்டஸ்தன்கிற வார்த்தை நம்ம பகவத்கீதையிலையும் அடிக்கடி வரும். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றது உண்டுன்னா, அந்த அலையாம எங்கேயுமே மூவ் பண்ணாம இருக்கிறது தான் அந்த கூட்டஸ்தன். இப்போ ஆன்வில் அப்படின்பா, அந்த செருப்பு தைக்கிறவன் செருப்பை நகர்த்தின்றே இருப்போம், ஆனால் அந்த ஆன்வில் நகரவே நகராது. அந்த மாதிரி அது ஒருவித மாற்றமும் இல்லாமல் இருக்கும் அந்த நிலையான பொருள், அதுதான் அந்த மெய்ப்பொருள், அதுவே நான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுண்டு நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். அதாவது அந்த பூரணம்ங்கும்போது அங்கே ஒரு குறையே இல்லை. பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி அப்படிம்பார் பகவத்கீதையில். அதாவது அது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆத்ம நிஷ்டையிலேயே இருக்க முடியும், அந்த பரிபூரண ஆனந்தத்தை, இன்ஃபினிட் ஹாப்பினஸ், இன்னொரு பொருளால் இல்லை. ஆனால் அந்த இன்ஃபினிட் ஹாப்பினஸில் நெஞ்சமும் நழுவி, அதாவது அந்த மனம்ங்கிறது ஒடுங்கி போய்டுறது. இப்போ நம்ம மனசை அடக்கணும் அப்படின்னு நினச்சா மனசு அடங்காது. ஆனால் மனசை நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா மனசு தானாக ஒடுங்கி போய்டுறது. ஏன்னா அங்கே மூமெண்ட்டே இல்லைன்னா அந்த இன்னர் சைலன்ஸ், அதுக்கு வார்த்தை கிடையாது. அதுதான் அந்த ஞானம்ங்கிறது அவனுக்கு புரிஞ்சுடுறது. அந்த தியானத்தில் மனம் ஒடுங்கி அந்த பரிபூரணத்தை அவன் அனுபவிக்கிறான். இங்கேயும் பூரணத்தை கண்டான் தான் சொல்றார். பஷ்யதி பஷ்யதி ச பஷ்யதி. அந்த சீயர் அப்படிங்கும் பொழுது நமக்கு வேற வார்த்தைகள் இல்லாதனால அதை சொல்றோம். கண்ணால காண்பது இல்லை, இங்க மனக்கண்ணால் கூட இல்லை. மனதையும் கண்ணை பார்க்கும் மனம், மனதையும் பார்க்கும் சாட்சி. அதுதான் அந்த நிலைக்கு போய் பரிபூரணமா இருக்கான். இருந்து என்ன சொல்றான் இப்போ, அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே, பாடல் 77. இப்போ அது நம்ம போன பாடல்கள்லேயே படித்தோம். அனுபவம்னு உடனே இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. இது சென்சுவல் ப்ளஷர்ஸ் மூலமாக அனுபவிக்கிற அந்த மாதிரியான அனுபவம் இல்லை. நமக்கு வார்த்தைகள் வேற இல்லாதனால அதை போடுறோம். நம்ம பிரம்மத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, வார்த்தையால் அதை சொல்ல முடியாது, அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு விகாரம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறோமே தவிர அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. வார்த்தைகளுக்கும் மீறியது அது. அதனால இங்கே அனுபவம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அனுபவ ஆனந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. ஆனந்த களிப்புன்னு பாடுவார் தாய்மானவர். அது பெருக்கெடுத்து ஓடுறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த ஆச்சாரியர்கள்லாம் இதை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கா. அவளுக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறமா அவள் டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த இன்பத்தை பகிர்ந்துக்கணும்ட்டு தான், இந்த வெள்ளத்தை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இந்த அனுபவ ஆனந்த வெள்ளம் அது பிரம்மானந்த கடல். அதில் அகண்டமாகி, கண்டம்னா பேதம், அதாவது டிவிஷனே இல்லாமல் பேத உணர்வுகள் எல்லாம் நீங்கி இந்த அகண்டாகார விற்த்தின்னு வேதாந்தா வகுப்பில் சொல்லிகிட்டே இருப்பா. நமக்கு புரியவே புரியாது. அது என்ன அகண்ட இந்த யூனிவர்ஸை பற்றின விற்த்தியா அப்படின்னு நினைப்போம். விற்த்தினா தாட்டு.
அதாவது அகண்டாகார விருத்தி அப்படின்னா அது எங்கும் வியாபித்து பரவி எல்லாம் ஒன்று அப்படிங்கிற எண்ணம், அதுதான் அகண்டாகார விருத்தி. தனு கரணங்கள் ஆதி அப்படின்னா அந்த இடத்துல தனுனா உடல், கரணம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐம்புலன்கள், அந்த அந்த கரணம், அப்புறம் ஐம்புலன்கள், அந்த இந்திரியங்கள் எல்லாம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் போய்டுறது. அதெல்லாம் இறந்து, சகலமும் இறந்து அப்படின்னா அந்த நாம ரூபம் போய்டுறது. அஸ்தி பாத்தி பிரியம் நாம ரூபம் 5 இருக்கு. அஸ்தினா இருக்கிறது, பாத்தினா ஷைன் சித்து, பிரியங்கும் போது ஆனந்தம். அப்போ சத்து சித்து ஆனந்தம்க்கு வேற பேர். இது வேற ஒரு டெக்ஸ்ட்ல வரும். அஸ்தி பாத்தி பிரியம், இது 3 தான் சத்து, பிரம்மத்தோட கேரக்டர்ஸ் ஆர் பிரம்மத்துடைய லட்சணங்கள். ஆனால் நாம ரூபம் அப்படிங்கிறது மாயையுடைய லட்சணங்கள். அப்போ அந்த நாம ரூபத்தை, பெயரையும் வடிவத்தையும் விட்டுட்டேன்னா அஸ்தி பாத்தி பிரியம் மட்டும்தான் இருக்கும், அந்த சத்து சித்து ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த சித்தாய் சச்சித்தானந்த ரூபமாய் மனது பூரணமாய், மனசை முழுக்க அப்படியே பரிபூரண ஆனந்தம் அப்படியே பொங்கி ததும்புறது. அப்போ தேகமான சத்குருவும் காண அப்படின்னு, இப்போ திருவுருவோட சத்குரு முன்னாடி இருக்கார். அதை பார்த்த உடனே நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான். அதாவது நனவினில் சுழுத்தி, அப்போ விழிப்பு நிலையில தான் இருக்கான், ஆனால் அதில் உறங்குபவன் போல. அதாவது இது என்னன்னா, இது இந்த வேக்கிங் ஸ்டேட்டுங்கிறதே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதில் உண்மை இல்லை, அதுவும் கனவு போல தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுடுறது. அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், நனவினில் சுழுத்தியாகி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கனவுன்னு தெரிஞ்சுக்கிறோம், தூங்கி போய்டுறோம், அப்புறம் முழிச்ச உடனே நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிறோம். இவனுக்கு அது புரிஞ்சு விடுறது, முழிச்ச உடனே நடக்கிறதும் இந்த ஜகத்து மித்யா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. அப்படியாகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான், ஆத்மஸ்வரூபத்தில் அவன் நிற்கிறான். ஏன்னா இந்த இடத்துல அப்படியே அந்த மாண்டுக்கியாவை நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நனவுல சுழுத்தி, இப்போ வேக்கிங் ஸ்டேட் ஒரு மித்தியான்னு தெரிஞ்சுடுத்துன்னா எதுவுமே நம்மளை பாதிக்காது. அப்போ நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க முடியும். அந்த டிட்டாச்சாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். நம்ம பகவத்கீதையிலையும் இதே மாதிரி ஒரு வார்த்தை வரும். 2வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகம், யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. அதாவது எல்லா பீயிங்ஸ்க்கும், எல்லா உயிரினங்களுக்கும் இரவு போல இருக்கும், ஆனால் ஞானிக்கு அது விழிப்பாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிறது நம்மளுக்கு உறக்க நிலை. நம்ம அஜ்ஞானத்தில் மூழ்கின்று இருக்கும் பொழுது, உறங்கின்று இருக்கும் பொழுது ஞானி அறிவால் விழித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லாரும் முழிச்சுன்னு இருக்கோன்னு நினைக்கும் போது, அதாவது நம்மளுடைய விழிப்பு நிலை, நம்ம உலகத்தில் வியாபகாரிகமாக டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியை நிஜம்னு நினச்சிட்டு விழிப்பு நிலையில் இருக்கோமே, அது ஞானிக்கு இரவு போல இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது எல்லாரும், நம்ம வெறும் அகைன் டிரான்ஸ்லேஷனில் பண்ணால் எப்படி குளறுபடிங்கிறதுக்கு சொல்கிறேன். எல்லாரும் தூங்கின்னு இருக்கும்போது ஞானி விழிச்சுன்னு இருப்பார், எல்லாரும் முழிச்சுன்னு இருக்கும்போது ஞானி தூங்கின்னு இருப்பாருங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிடும். அப்புறம் என்னமோ ராத்திரியெல்லாம் ராப்பிசாசாக இருப்பார் ஞானிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுன்னுடுவோம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த அறியாமைங்கிற இருள் இரவு போல சம்சாரியை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஞானம் என்ற ஒளியானது, அக்னியானது ஞானியை விழிக்க வைப்பதால் விழிப்பு நிலை அவருக்கு உறக்கம் போல இருக்கும் அப்படின்னு அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதை தான் இங்கே அவர் சொல்கிறார், நனவினில் சுழுத்தியாகி அப்படின்னு. இப்போ ஞானி ஆயிட்டான், இந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சுடுத்து. இப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான பண்புன்னு சொல்லணும். ஒரு உபநிஷத்துலையும் ஒரு டெக்ஸ்ட்லேயும் வரும். அந்த புரிஞ்சுடுத்துன்ன போது, அது புரிஞ்சுடுத்துன்னு ஒத்துக்கிறதுக்கு நம்ம வெக்கப்பட வேண்டாம். ஜீவன் முக்தன் ஆயிட்டோங்கிறத மற்றவாழ்கிட்ட
தம்பட்டம் அடிக்க வேண்டாம், டம்பம் வேண்டாம். ஆனால் குரு கிட்ட புரிஞ்சுட்டோன்னு சொல்கிறதுக்கு சிஷ்யன் வெக்கப்படக்கூடாது. ஏன்னா தத்துவமசி சொல்லி 9 வாட்டி சொல்கிற வரைக்கும் அவன் கேட்டுட்டே இருப்பான் ஸ்வேதகேத்து. எனக்கு புரியல, திரும்ப சொல்லுங்கோ திரும்ப சொல்லுங்கோ. 9வது வாட்டி சொல்லும் பொழுது சாந்தோக்கியால் புரிஞ்சுடுத்து அப்படின்னு எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறான். அதே மாதிரி பகவத்கீதையிலையும் வருது. அர்ஜுனன் 18 அத்தியாயம் வரைக்கும் கேட்குறான், திரும்பி திரும்பி கேள்வி கேள்வி கேட்குறான். கடைசியில் ஆனால் புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிறான். புரிஞ்சுடுத்துன்னு சொல்கிறதும் ஒரு பண்பு. அப்போ தான் குருக்கும் தெரியும் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்போ 78வது பாடலில் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். இத்தனை நேரம் அவன் அந்த ஆத்ம நிஷ்டையிலே இருக்கான், அந்த கிளாஸ்க்குள்ளே அப்படி மூழ்கி இருக்கான். என்ன நடக்கிறதுனே தெரியல. வெளியில் மழை பெய்யறதா, வெயில் அடிக்கிறதா, பூகம்பம் வந்துதான் கூட அவனுக்கு தெரியல. அப்படி இருந்தவன் இப்போதான் அந்த அந்த நிஷ்டை கலைஞ்சு, ஆஹா இப்போதான் கிளாஸ் முடியறதா அப்படின்னு எழுந்துக்காரான். எழுந்து விமல தேசிகனை கண்டான். விமல தேசிகன்னா நம்ம குரு, அதாவது குற்றமே இல்லாத, விமலம் அப்படின்னா மலங்களே இல்லாத, அதாவது இந்த இடத்துல அவித்யாங்கிற மலம் இல்லாத குரு. அந்த குருவை பார்த்து, அழிமகன் அப்படின்னா அன்புள்ள மகன் அர்த்தம். அதாவது ஸ்ரத்தாவும் பக்தியும் இருக்கிற சிஷ்யன் இவன். இது இது புரிஞ்சுண்டு அந்த குருவை பார்த்து என்ன சொல்கிறான், துளி விழி சொரிய பாதம் தொழுது விழுந்து எழுந்து சூழ்ந்தான். நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணில் தண்ணி வழிய குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அப்படியே அந்த பணிவு அதை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ எல்லாம் தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிற உடனே பணிவு இல்லாமல் போல, எப்போதும் அந்த குரு கிட்ட ஒரு பணிவு இருக்கணும். இதுக்கும் பகவத்கீதையில் ஸ்லோகம் இருக்கு. பரிப்பிரஷ்னமும் கேட்கணும், குரு கிட்ட பணிவோட குரு சிஷ்யன் சேவகம் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி அவன் பணிவோட கேட்குறான். என்ன கேட்குறான், அந்த அந்த ஸ்வரூப சமாதியிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கான். வெளியில் வந்துட்டு நம்ம வழக்கமாக கிளாஸில் கன்க்ளூடிங் ப்ரேயரில் சொல்கிறோமே அந்த பாடல் தான் 79வது பாடல். நம்ம எண்டில் சொல்கிறோமே அந்த பாடல் தான். அது என்ன பாடல்? ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அதாவது இப்போ குரு கிட்டேயே அவன் அந்த பிரம்மத்தை பார்க்குறான். அதுதான் இந்த ஸ்லோகம். அந்த குருங்கிறவர் யாரு? ஏன்னா நம்ம நிர்வாண சட்கம் வரும்போது அதில் சொல்கிறோன்னா குரு ந சிஷ்யா. ஏன்னா நம்ம ஏக்கம்னு சொல்லும் பொழுது எல்லாமே பிரம்மம். இப்போ குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது, பிரம்மம். அதனால் ஆனால் இப்போ வியாபகாரிக்கமாக அவன் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பிரம்மத்தை தான் குரு கிட்ட பார்க்குறான். ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜன்மங்களாண்ட, என்கிட்ட இருக்குன்னு இத்தனை நேரம் சொன்னேலே அந்த சைத்தன்யம், அந்த அந்தர்யாமியா என்கிட்ட அனந்த ஜன்மங்கள் ஆண்ட எனக்குள்ள இருந்து பல கோடி பிறவிகள் கர்ம உபாசனைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் என்னை செலுத்தின அந்த பிரம்மம், அந்த மெய்ப்பொருள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்தது குருவாய் அப்படிங்கிறான். அந்த ஐயன், எல்லாத்தையும் தெரிஞ்சுண்ட ஐயன், இந்த சாஸ்திரங்களெல்லாம் கத்துண்டு எல்லாம் அறிந்த அறிவாளியான அந்த அறிவு ஸ்வரூபமான ஞான ஸ்வரூபமான அந்த பிரம்மமே எனக்குள்ளிருந்து வெளிவந்து உங்கள் உருவில் குருவாகி எனக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். நம்ம குருர் பிரம்மா குருர் விஷ்ணு சொல்கிறோமே, அதான் இங்கே. ஏன்னா அந்த பரபிரம்மாவும் குருன்னு சொல்கிறோம். நம்ம வெறும் பிரம்மா விஷ்ணு எல்லாம் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொன்னது போக எல்லாத்துக்கும் காரணமான அந்த பரபிரம்மம் நீரே என்று சொல்லி, இப்போ நான் என்ன உங்களுக்கு கைமாறு பண்ணுவேன், நீங்கள் எப்படி ஒரு ஆத்ம ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டேலே,
உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். எனக்கு நீங்க அருளி செய்த இந்த ஒப்பற்ற ஆத்ம ஞானத்துக்கு பதிலா நான் என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் அப்படின்னு வணங்குறான். இப்போது ஸ்வரூப ஞானம் எல்லா இடத்துலையும் பகவான் அப்படிங்கும்போது ராமகிருஷ்ணரோட அந்த கதை ஞாபகம் வருது. ராமகிருஷ்ணரை பார்த்து ஒருத்தர் கேட்குறாராம், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கேளா அப்படின்னு. அவர் அதுக்கு பதில் சொல்கிறாராம், கடவுளை தவிர நான் எதையுமே காணவில்லை அப்படின்னு. அதான் இங்கே தயானந்தஜியும் சொல்லுவார், தெர் ஆர் நாட் மெனி காட்ஸ் அப்படிம்பார். அடுத்தது தெர் இஸ் நாட் ஒன் காட் அப்படிம்பார். நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும், என்னடா அது நிறைய கடவுள் இல்லைன்னார், ஒரு கடவுளும் இல்லைங்கிறாரேன்னு. அடுத்தது சொல்லுவார், தெர் இஸ் ஒன்லி காட் அப்படிம்பார். ஏன்னா பேதங்களே இல்லைங்க, அகண்டமாக எங்குமே கடவுள், எங்குமே அந்த பிரம்மம் அப்படிங்கும் பொழுது அந்த பிரம்மத்தை, அந்த கடவுளை, அந்த ஈஸ்வரனை குருவாய் கண்டு இவன் நமஸ்காரம் பண்ணி இப்போ திருவடியை வணங்குகிறான். தாய்மானவர் அவரோட பாட்டில் அந்த ஆனந்த கலிப்பில் மௌன குரு பற்றி சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறார், ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கு ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தைகளை சொன்னாண்டி தோழி அப்படிம்பார். அந்த அறிவு ஜோதி மௌன குருவாய் உபதேசித்து சொல்லாத வார்த்தைகளை சொன்னாண்டிம்பர். அப்பேற்பட்ட குருவை வணங்கின உடனே அந்த குரு சிஷ்யனை பார்த்து மகிழ்ந்து அவருக்கு புரிஞ்சுடுத்தோம் இவனுக்கு. ஏன்னா பிரம்மத்தை இப்போ குருவை பார்க்கறான் அப்படின்னாலே அவனுக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுடுத்தோ அப்படின்னு தெரியறது இவருக்கு. சிஷ்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருப்பையோடு அருளி செய்வார். இப்போ தன்னோட கருணையோட அருளி சொல்றார். என்ன சொல்றார், நீ உதவி என்ன செய்வேன்னு கேட்குறியே, துஷ்டமாய் தடைகள் மூன்றும் தொடராமல், தடைன்னு வந்துட்டே இருக்கும். என்ன 3 தடை? அத்தியாத்ம, ஆதி பூதிக, ஆதி தெய்வீக. ஏதாவது தடை உன்னோட வாழ்க்கையில் வரும், அது துன்பத்தை கொடுக்கும். ஆனால் அந்த 3 தடைகளும் தொடராமல் நீ எப்பொழுதும் ஞானஸ்வரூபத்தில் நிஷ்டனாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா நீ ஞானஸ்வரூபத்தில் இருந்துட்டேன்னா இந்த தடையை பார்க்க மாட்டேன். ஏன்னா தடை ஒரு மித்யான்னு உனக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜகத்தே மித்யாங்கும் போது அங்கே அப்போ ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், அத்தியாத்மம் எல்லாமே அந்த மித்யான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நீ ஞான ஸ்வரூபத்தில் நிஷ்டமாய் இருப்பாயானால் அதுவே நீ செய்யும் உதவி அப்படிங்கிறார். அதாவது இது கத்துன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் உலகத்தில் போயிட்டு சராசரி சம்சாரியாக இருந்துண்டு எல்லாரையும் கோச்சுண்டு எல்லா எமோஷன்ஸையும் பண்ணிண்டு இந்த குருவோடைய பேரை கெடுக்காத அப்படிங்கிறார். ஏன்னா அது முக்கியம் இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ரிஷிகேஷ் இல்லைன்னா அந்த கும்பமேளா எல்லா இடத்துக்கும் போனால் முதல் கேள்வி அதுதான் கேட்பாளாம், நீ எந்த சம்பிரதாயத்துலேருந்து வந்திருக்க, உன்னோட குரு யாருன்னு கேட்பாளாம். ஏன்னா நீ குருவோட பேரை சொல்லிட்டேன்னா உன்னோட மதிப்பு அதுலேருந்து அவளுக்கு தெரியறது. அப்போது குருவோடைய பேரை நீ மட்டப்படுத்தக்கூடாது. கத்துண்ட ஞானத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த வாக் த டாக் நம்ம சொன்னோமே, எஃப்ஐஆர் எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி குறையிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி குறையிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ரெக்கவரி டைம் குவிக்காக இருந்தோ, நீ திரும்ப திரும்ப அந்த மாயையில் விழுவ. அந்த துஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும், தடைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டியும் அந்த தடைகளை மீறி எப்படி ஒரு தண்ணீர் ஓடுகிறதோ, தயானந்தஜி சொல்லுவார் அவரோட புக்கில், அந்த தண்ணி ஓடும் பொழுது ஒரு பாறை பெரிய பாறை இருந்தால் கூட அந்த தண்ணி நின்று போயிடாது. அந்த பாறை அப்படியே தடங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் உடனே அந்த தண்ணி ஓடுற தண்ணி அந்த பாறையை சுற்றி ஓடும். இந்த தடையாக பார்க்காம அதை சுற்றி ஓடும். அப்படியே ஓடிண்டே இருக்கும்போது ஒரு குழி வந்ததுன்னா தண்ணி உடனே ஸ்டாப் ஆகாது. இருக்கிற தன்னோட ஃபோர்ஸில் அந்த குழியை ரொப்பிட்டு அதை மீறி ஓடும். அந்த மாதிரி இந்த நீ தெய்வத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, அந்த உண்மை ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபத்தை நோக்கி ஓடும் இந்த பாதை தடைகள் இருந்தாலும் அதை மீறி ஞான ஸ்வரூபத்தில் நிஷ்டனாக இருந்து
இந்த குருவின் வார்த்தையை உணர்ந்து அதுபடி நடப்பாயாக, அதுவே நீ எனக்கு செய்யும் உதவி அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். இதோட நம்ம இந்த பதிவை நிறுத்திப்போம். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.